Hi guys. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய பழைய வீடியோலாம் செக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா இது பார்ட் 6. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் நம்ம இதில் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எப்படி கொடுக்குறது, இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு தேவையான பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே இங்கே ஷோ பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். அதே மாதிரி நமக்கு தேவையான பாட்டு எல்லாமே இங்கே ஷோ பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஆனால் நம்ம எதையாவது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகாது, எதுவுமே இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதுக்கான லாஜிக்கை இப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம், ஸோ லைக் வாட் ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் பிளேலிஸ்ட்டுக்கான ஒரு பேஜ் நமக்கு ஷோ ஆகணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் இந்த கரஸ்பாண்டிங் பிளேலிஸ்ட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு நேவிகேஷனை நம்ம கொடுக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூஸ் நேவிகேட் அப்படின்ற ஒரு ரவுட்டர் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கோடுக்கு போயிட்டு இதில் ஆல்பம் ஐட்டம்ஸ் அப்படின்றது தான் என்னது, நம்மளுடைய ஆல்பம்ஸ். ஸோ நம்ம இப்போ கொடுக்க போகிற ஃபீச்சர் ஆல்பம்ஸ்க்குன்றதுனால நம்ம ஆல்பம் ஐட்டம்ஸ்ன்ற இந்த காம்பனண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நேவிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். லைக் கான்ஸ்ட் nav அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த nav அப்படின்றதுல நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் நேவிகேட் அப்படின்ற ரவுட்டர் டாமோட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஸ் நேவிகேட் எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, கரஸ்பாண்டிங்காக இந்த யூஸ் நேவிகேட்குள்ளே நம்ம என்ன பண்ண இந்த யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு nav அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் இந்த டிவிஷனை ஆன் கிளிக் பண்ணுறோமோ, அப்போல்லாம் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. அது என்னதுன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எதை கால் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த nav அப்படின்றத கால் பண்ண போகிறேன். ஸோ அதாவது இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போல்லாம் வந்துட்டு நான் போய் இந்த ஆல்பமில் கிளிக் பண்ணுறேனோ அப்போது இந்த ஆல்பமுக்கு உண்டான ஒரு கரஸ்பாண்டிங் URL இந்த இடத்துல என்ன ஆகணும்னா டிஸ்பிளே ஆகணும் யூஸிங் இதோட ஐடி. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், நேவிகேட் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுக்கான கரஸ்பாண்டிங் பாத்தையும் நான் எங்கே கொடுத்துக்க போகிறேன்னா இங்கே கொடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு ஆல்பம் அப்படின்ற ஒரு பாத்து கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களால் டைனமிக்காக என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல ஒரு ஐடியை பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது என்ன போகணும்னா /ஆல்பம் அப்படின்ற ஒரு URL போகணும். அதே மாதிரி அந்த URL பக்கத்தில் கரஸ்பாண்டிங்காக எனக்கு என்ன போகணும், இதோட ஐடியும் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகிறது ஃபஸ்ட்டு ஆல்பம் அப்படின்னா அதோட ஐடி 0வாக இருக்கும். லைக் வாட் நம்ம என்ன ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடியா இருக்கும். செகண்ட்னா செகண்ட், தேர்ட்னா தேர்ட் அப்படின்ற ஐடி போகணும். ஸோ அந்த ஐடி நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த ப்ராப்ஸில் நம்ம ஆல்பம் ஐட்டம்ஸில் வாங்கிட்டு வரோம். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், props.id அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ சிம்பிள். யூஸ் நேவிகேட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா album/3, ஏன்னா அது வந்து 3ஆவதாக இருந்தது. லைக் 0 1 2 3 இதோட ஐடி 3. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன், ஆல்பம் 0 அப்படின்னு கிடைக்குது. அதை கிளிக் பண்ணுறேன், ஆல்பம் 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆனால் இந்த ஆல்பம் 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் போது அந்த ஆல்பம் 1 அப்படின்ற ஒரு ரவுட்டருக்கான ஒரு பேஜை நம்ம என்ன பண்ணலை, டிஃபைன் பண்ணலை. ஸோ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கோடுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே டிஸ்பிளே அப்படின்ற அந்த காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரவுட்ஸை பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்லாஷ் அப்படின்னு இருந்தால் டிஸ்பிளே ஹோம் அப்படின்றது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு URL இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு ரவுட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரவுட்டில் நான் ஒரு பாஸ் பண்ண போகிறேன். என்ன பாத்னா ஆல்பம் அப்படின்ற ஒரு பாத்து. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் நான் இந்த இடத்துல ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். அது என்னன்னா ஐடி அப்படின்ற ஒரு பேராமீட்டர். ஓகேவா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, இந்த ஐடி அப்படின்ற பேராமீட்டரை செட் பண்ணுறீங்க. ஸோ அது யூஸ் பேராமில் நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டைமில் எனக்கு என்ன எலமெண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கான எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணல, இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல என்ன பாஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆல்பம், எனக்கு வந்து என் ஆல்பம் மட்டுமே டிஸ்பிளே ஆகணும். இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக ஆல்பம் மட்டுமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன், புதுசாக ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே album.jsx அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், புதுசாக ஒரு ஆல்பத்தை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் RAFCE ஒரு ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை நான் எழுதிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு
ஸோ எம்டியாக ஒரு விட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு தடவையும் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆக போகுது, எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அதில் ஒரு nav பார் மட்டும் எனக்கு இப்போதைக்கு டிஸ்பிளே ஆனால் போதும். ஸோ என்கிட்ட nav பார் காம்பனண்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு தடவை டிஸ்பிளே ஆல்பம் கொடுக்கும்போது எப்போல்லாம் நான் வந்துட்டு டிஸ்பிளே ஆல்பம் அப்படின்றத நான் இங்கே இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போல்லாம் நான் வந்துட்டு ஆல்பம் ஐடியை பாஸ் பண்ணுறனோ, ஆல்பம் சம்வாட் ஏதோ ஒரு ஐடியை நான் பாஸ் பண்ணுறனோ, அப்போல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆல்பம் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வந்து கால் ஆகும், மவுண்ட் ஆகும். அப்போ மவுண்ட் ஆகும்போது அந்த டிஸ்பிளே ஆல்பமில் என்ன காம்பனண்ட் இருக்குது, என்னுடைய nav பார் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு என்னுடைய ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம இதை கிளிக் பண்ணப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடமே எம்டியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு ஆல்பமை கிளிக் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆல்பம் பாஸ் ஆகுது. அதே மாதிரி எனக்கு அந்த nav பார் அதே இடத்துல ஸ்டாட்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது ஸ்டாட்டிக்காக இல்லை, ஒரு தடவை ஒரு ஆல்பம் கால் ஆகும்போது அந்த nav பார்ன்றது எனக்கு திரும்ப அதே இடத்துல கால் ஆகுது. ஸோ எனக்கு அது ஒரு தடவை நான் வந்து இந்த ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் இந்த ஆல்பம்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த nav பார் இதே பொசிஷனில் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு தடவையும் URL சேஞ்ச் ஆகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அவங்களால. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கரஸ்பாண்டிங் பிளேலிஸ்ட்டை நம்ம வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டிஸ்பிளே ஆல்பம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம nav பாரை டிஸ்பிளே பண்ண வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய யூஸ் பேரம்ஸை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, யூஸ் பேரம்ஸ் அப்படின்றது என்னதுன்னா அதுவும் அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் பேரம்ஸ் அப்படின்றது ரியாக்டர் டாமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம் ஐட்டம்ஸில் இந்த டிஸ்பிளேல இங்கனுக்குள்ள ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஐடி டிஸ்பிளே ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 3வது ஆல்பமை கிளிக் பண்ணுறீங்க, உங்களோட யூஆர்எல்ல ஆல்பம் 2 மீன்ஸ் நீங்கள் இப்போ 2வது ஆல்பமை கிளிக் பண்ணுறீங்க, உங்களோட யூஆர்எல்ல ஆல்பம் 2 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதுன்னா இந்த யூஸ் பேரம்ஸ் என்ன பண்ணும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே வேல்யூவில் இந்த யூஸ் பேராமீட்டரில் நீங்கள் திரும்ப வாங்கினீங்க அப்படின்னா, ஃபார் லைக் நீங்கள் இதை வந்துட்டு ஒரு பேரில் கான்ஸ்ட் அங்கே ஐடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இதில் ஐடி அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பேராமீட்டரை வாங்கிட்டு வந்து இந்த ஐடியில் அது என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், console.log போட்டு இந்த ஐடியை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வென்எவர் நான் வந்துட்டு நான் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நார்மலாக இருந்துக்கிறேன். ஸோ எப்போல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஆல்பமை கிளிக் பண்ணுறேனோ, இப்போ என்னுடைய பேராமீட்டரில் 3 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு என்னுடைய கன்சோல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, 3. ஸோ இதே மாதிரி நான் பின்னாடி போயிட்டு திரும்ப 0 கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, 0. திரும்ப போயிட்டு வேறு ஏதாவது கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, 4. ஸோ இதுதான் யூஸ் பேரம் அப்படின்றதோட வேலை. ஸோ இது என்ன பண்ணும், இந்த இடத்துல என்ன பேராமீட்டர் நமக்கு பாஸ் பண்ணுறோமோ அந்த பேராமீட்டரை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிஸ்ட்ரக்ஷன் மூலமா இங்கே என்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோமோ அதே பேராமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம இங்கே கெட் பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அங்கே என்ன பேராமீட்டரை பாஸ் பண்ணுறீங்களோ அதே பேராமீட்டர் தான் இங்கேயும் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எந்த பேஜை கிளிக் பண்ணாங்களோ அந்த பேஜ்க்கான ஆல்பம் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்பம் டேட்டா ஈக்குவல் டு ஆல்பம் டேட்டா அப்படின்றது ஒரு அரே. அந்த ஆல்பம் டேட்டாவில் எந்த ஆல்பம் டேட்டா வேணும், இந்த என்ன ஐடியை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ஐடியோட ஆல்பம் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், console.log ஆல்பம் டேட்டா அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போது 1வது ஆல்பமை கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுடைய கிளியரன்ஸ்காண்டி நான் திரும்ப கூட நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு டென்ஸ் ரொமான்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு ஆல்பமை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, அது என்ன ஐடியோ அதில் அதே ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. நேமு, அதோட இமேஜ், அதோட டிஸ்கிரிப்ஷன், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டாவை வச்சு இந்த இடத்துல என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டிசைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் திரும்ப என்னுடைய கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு 1 அப்படின்ற பேஜ் இங்கேயே இருக்கட்டும். ஸோ நான் என்னுடைய கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஆல்பம்ஸ் டேட்டான்றதை நான் வந்துட்டு கேமல் கேஸில் வச்சுக்கிறேன். ஸோ தட் கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவிஷனில் ஒரு கிளாஸ் நேம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மார்ஜின் டாப் நான் வந்து 10 வச்சுக்கிறேன். அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கேப் வந்து ஒரு 8, ஃப்ளெக்ஸ் வந்து கால். இது மீடியம் டிவைஸில் எனக்கு வந்து இது எப்படி இருக்கணும், ஃப்ளெக்ஸு ரோவாக இருக்கணும். அதே மாதிரி மீடியம் டிவைஸில் இது வந்து ஐட்டம்ஸ் எண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இமேஜை பாஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? இதோட சோர்ஸ் இப்போ எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆல்பம் டேட்டா எனக்கு கிடைக்குதோ அந்த ஆல்பம் டேட்டாவோட இமேஜ் எனக்கு வேணும். அதாவது நம்ம கெட் பண்ணிட்டு வர இந்த ஆல்பம் டேட்டாவை, ஸோ மேபி யூ பீப்புள் கெட் கன்ஃபியூஸ் அப்படின்னா, ஆல்பம் டேட்டா லோக்கல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ எந்த ஆல்பம் டேட்டாவை நம்ம கெட் பண்ணிட்டு வரோமோ அந்த ஆல்பம் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிடுறோம், அதோட ஐடியை வச்சு அந்த டேட்டாவை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த அரேலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதோட இமேஜை நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட இதை பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் போகிறேன், பேக் போகிறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா இதோட இமேஜ் எனக்கு கிடைக்குது, இதை கிளிக் பண்ணுறேன்னா இதோட இமேஜ் எனக்கு கிடைக்குது, இதை கிளிக் பண்ணுறேன்னா இதோட இமேஜ் எனக்கு கிடைக்குது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த பேஜை என்டையராக நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கான ஒரு கிளாஸ் நேம்ஸ் வச்சு நான் வித்தும் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஓகே இப்போ இதுக்கான கிளாஸ் நேம்ஸை கொடுத்து நமக்கு இதுக்கான டிசைன்ஸையும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு வித்து கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதை நான் என்ன வச்சுக்கிறேன், ரவுண்டடாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த டிவிஷன் வந்து இப்போ ஃப்ளெக்ஸாக இருக்க போகுது, அதுவும் ஃப்ளெக்ஸ் காலமாக இருக்க போகுது. ஓகேவா? இந்த டிவிஷன் இப்போது ஃப்ளெக்ஸாக இருக்க போகுது, ஃப்ளெக்ஸ் காலமாக இருக்க போகுது. இந்த டிவிஷனுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் போட்டுட்டு அதில் என்னுடைய பிளேலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இதுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு H2 போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம், அந்த கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் 4XL, ஃபாண்ட் போல்டு 4, மீடியமில் டெக்ஸ்ட் வந்துட்டு 6XL அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன டிஸ்பிளே ஆக போகுதுன்னா, எனக்கு என்ன ஆல்பம் டேட்டா கிடைக்குதோ அந்த ஆல்பம் டேட்டா லோக்கலோட நேம் வந்து எனக்கு என்ன ஆக போகுது, இதில் டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இது 10S ரொமான்ஸ் அப்படின்றது இதோட டைட்டில்னா, எனக்கு 10S ரொமான்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிளேலிஸ்ட் AR ரஹ்மான் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது பிளேலிஸ்ட் கோலிவுட் சில் அப்படின்றது எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் மூவ் ஆன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த H2க்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு H4 கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே எனக்கு என்ன வேணும், ஒரு ஆல்பம் டேட்டா லோக்கலோட டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வேணும். ஸோ எனக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு பேராகிராஃபை கிரியேட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மார்ஜின் டாப் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். மார்ஜின் டாப் 2 கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். ஸோ நத்திங் பட் எனக்கு என்ன வேற போகுது அப்படின்னா, ஒரு லோகோ. ஓகேவா? சாரி, இதுக்குள்ளே என்னோட அசட்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், Spotify லோகோ நான் வச்சிருப்பேன். ஸோ அந்த Spotify லோகோவை நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு ஒரு கிளாஸும் செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இன்லைன் பிளாக்ல நான் வச்சுட்டு இதுக்கு வித்தும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு சின்னதாக அழகாக ஒரு Spotify லோகோவும் எனக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கனுக்குள்ளே இப்போதைக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக்காக வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு Spotify க்ளோன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் ரேண்டம் நம்பர் ஆஃப் லைக்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு ஹைஃபன், ஒரு செப்பரேஷன் போட்டுட்டு அந்த நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எவ்வளோ சாங்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவை சொல்லிக்கிறேன். பக்கத்தில் இன்னொரு செப்பரேஷன் போட்டுக்கிறேன், அதை நான் போர்டில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் டியூரேஷன் இது இருக்க போகுது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அபவுட் ஒரு 3 2 hours 35 minutes இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல Spotify க்ளோன், இவ்வளோ லைக்ஸு, இவ்வளோ டைம், இதெல்லாமே நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இண்டென்ட் கொடுத்து இதை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த Spotify க்ளோன் அப்படின்றது நான் என்ன பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டோட டம்மி நான் இந்த இடத்துல ரெடி பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி டைம் நான் எதெல்லாம் கிளிக் பண்ணுறேனோ அப்போ எனக்கு ஒரு பிளேலிஸ்ட்டோட டம்மி இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிடும். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கீழே ஒரு தனி டிவிஷனை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய என் நம்பர் ஆஃப் சாங்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிவிஷனில் தான் நான் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஸோ இதை நான் எதில் போட்டுக்கிறேன் அப்படின்னா, கிரிட்டில் போட்டுக்கிறேன். ஓகேவா? கிரிட்டில் போட்டு இதை நான் வந்து 3 அப்படின்ற ஒரு 3 காலம் யூஸ் பண்ணி நான் செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் 3 டைப் ஆஃப் டேட்டா கொடுக்க போகிறேன். என்னுடைய டைட்டில், என்னுடைய ஆல்பம், என்னுடைய டேட், இது மூணுமே நான் அதில் கொடுக்க போகிறேன். அப்படின்றனால நான் டிஸ்பிளே கிரிட் காலம்ஸ் 3 கொடுத்துக்கிறேன். ஸ்மால் டிவைஸ்லஸ்லையும் டிஸ்பிளே கிரிட் காலம் 4 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் மார்ஜின் டாப் ஒரு 10 கொடுத்துக்கிறேன், மார்ஜின் பாட்டம் ஒரு 4 கொடுத்துக்கிறேன், ஒரு 2, அப்புறம் டெக்ஸ்ட்டு A7. ஸோ இந்த கலர் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த டிவிஷனுக்குள்ள ஒரு பேராகிராஃப், இந்த பேராகிராஃபில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் லிட்டில் இதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், போல்டில் ஸ்லாஷ் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம், மார்ஜின் ரைட்டு ஒரு 4 கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு இன்னொரு பேராகிராஃப், அதோட பேர் ஆல்பம், அப்புறம் இன்னொரு பேராகிராஃப், அது வந்து டேட் ஆடட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா?
ஸோ இந்த டேட் ஆடட் அப்படின்ற ஃபீச்சர் மட்டும் கிளாஸ் நேம் ஓப்பன் பண்ணி டிஃபால்ட்டாக அது ஹிடனில் இருக்கணும். அது மீடியமில் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அது எப்படி இருக்கணும், பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்பம் டேட்டா டேட் ஆட். ஓகே. அண்ட் தென் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டைம் ஐக்கான நான் இந்த இடத்துல வச்சுக்க போறேன். ஸோ இமேஜ் என்னுடைய அசட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாக் ஐக்கான இங்கே இருக்கும், அதை நான் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் எம் ஆட்டோ, மார்ஜின் வந்து நான் ஆட்டோவில் வச்சுக்கிறேன், வித் வந்து 4ல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயிலாக எனக்கு ஒரு கிரிட் போட்டு எனக்கு தேவையான டேட்டாஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுக்கு கீழே செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி நான் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஹெச்ஆருக்கு கீழே இப்போ எனக்கு என்னெல்லாம் தெரிய போகுது அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆக போகுது, இந்த ஹெச்ஆருக்கு கீழே தான் தெரிய போகுது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இதுக்கு கீழே நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாங்ஸை இட்ரேட் பண்ண மாதிரி என்னுடைய சாங் டேட்டாவை எடுத்து மேப்பிங் மூலியமா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐட்டம் கமா இண்டெக்ஸ் இது ரெண்டுமே நான் பாஸ் பண்ணிடுறேன். இது ஏன்ன்ற முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இது ரெண்டுமே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஐட்ரேஷனுக்கும் எனக்கு என்ன ஆக போகுது, ஒரு டிவிஷன் கிரியேட் ஆக போகுது. இந்த டிவிஷனுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம். ஸோ இதில் என்ன வைக்க போறேன்னா இது எனக்கு கிரிட்ல இருக்கணும் அப்படின்றதுனால கிரிட் கால்ஸ் 3, எஸ்எம்ல கால்ஸ் 4, கேப் வந்து 3, பேடிங் வந்து 2, ஐட்டம்ஸ்லாம் சென்டர்ல இருக்கட்டும். அதே மாதிரி டெக்ஸ்டோட கலரு ஹேஷ்டாக் A7 இதை ஹோவர் பண்ணா பேக்ரவுண்ட் வந்துட்டு ஹேஷ்டாக் FF07. ஓகே, 2B இந்த கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணா இருக்கிற மாதிரி நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன், கர்சர் பாயிண்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கீயை நான் பாஸ் பண்ணணும். ஸோ நான் கீ வந்து என்னது, முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸோ என்னோட கீ வந்து என்னது, இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன எரர் வருது, ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பேசிக் டிவிஷன் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக்கை நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணி இதோட டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒயிட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே எனக்கு என்ன இட்ரேஷன் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இட்ரேஷன் ஆக போகுதுன்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சாங் வந்து எனக்கு என்ன ஆகணும், இந்த பேராகிராஃபில் இன்ட்ரேட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸோ போல்டாக ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு 1 2 அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஆகணும், இட்ரேஷன் ஆகணும். ஸோ அதை இந்த இடத்துல நான் 1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டா 1 அப்படின்னு கிடைக்குது. 2 அப்படின்னு கொடுத்தா எத்தனை டேட்டா 2 இருக்கோ 2 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் எனக்கு இது 1 2 அப்படின்னு கிடைக்கக்கூடாது. எனக்கு என்ன டேட்டாவோட நம்பரோ அந்த டேட்டாவோட நம்பர் இங்கே கிடைக்கணும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம எடுத்த இண்டெக்ஸ் தான் என்னது, நம்மளுடைய டேட்டா நம்பர். ஸோ இந்த இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும், 0 1 2 3 4 5 6 கிடைக்கும். ஆனால் 0 அப்படின்றத நம்ம கவுண்ட்டில் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கணும், இண்டெக்ஸ் +1 அப்படின்றது கிடைச்சா எனக்கு கரெக்டான ஒரு ஆர்டர் இங்கே கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், லிட்டில் பிட் கொஞ்சம் CSS நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கிளாஸ் நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் மார்ஜின் ரைட் வந்து 4, டெக்ஸ்ட் வந்துட்டு A7. ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னது அப்படின்னா என்னுடைய அந்த பர்டிகுலர் சாங்கோட ஐக்கான் என்ன ஆக போகுது, இந்த இடத்துல ஷோ ஆக போகுது. ஸோ அந்த ஐட்டத்தை இட்ரேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய இமேஜஸை நான் எடுத்து இந்த இடத்துல ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ மொதல் சாங்க்கு இது, செகண்ட் சாங்க்கு இது, தேர்ட் சாங்க்கு இது, அதோட இமேஜஸ் வந்து எனக்கு ஷோ ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணணும். ஸோ இன்லைன் நான் வச்சுக்கிறேன். அதோட வித் வந்து காமனாக 10ல் வச்சுக்கிறேன். மார்ஜின் ரைட் வந்து கொஞ்சம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எல்லாமே எப்படி இருக்கும், குட்டியாக எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சாங் ப்ளே பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், இதுக்கு பக்கத்துலேயே எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், இந்த ஐட்டம்லேருந்து அதோட பேர் எனக்கு என்ன ஆகணும், டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போது டைட்டில் வந்து பக்காவாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பேராகிராஃப் இங்கே எனக்கு என்ன டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னா ஆல்பம் டேட்டாவோட நேம். இது என்ன ஆல்பமோ அந்த ஆல்பமோட நேமு, இது என்ன ஆல்பம் முன்பண்ணிக்காது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதில் ஃபுல்லாமே இந்த ஆல்பமோட நேம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கிளாஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் சைஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் காமனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு 15 பிக்சல் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே தான் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துக்குமே வச்சுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு 3 காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு எனக்கு இந்த இதுக்கு அடுத்து எனக்கு என்ன பேராமீட்டர் இருக்கணும் அப்படின்னா எப்போ இந்த டேட்டா ஆட் ஆச்சு அப்படின்ற பேராமீட்டர் இருக்கணும். அதை நான் ஆல்பம் டேட்டாவில் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நான் இதை டைனமிக்காக இல்லாமல் ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். 3 days ago இது என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு அதோட டியூரேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல ஆல்பம் டேட்டாவிலேருந்து நான் இதை எடுக்க முடியாது. அதை நான் ஒரு ஐட்டமுக்கும் நான் ஒரு டியூரேஷன் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐட்டமோட டியூரேஷன் எடுத்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஐட்டமோட டியூரேஷன் டிஸ்பிளே ஆயிடுச்சு. என்னுடைய டியூரேஷன் நான் இங்கே காமிச்சிக்கிறேன். என்னுடைய டியூரேஷன் மட்டும் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டியூரேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டராக வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடியும், என்னுடைய டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் வச்சதுனால எனக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அலைன்மெண்ட் ஆட் ஆகிடும். ஸோ இந்த என்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் இது தான். ஸோ என்னால் அதை மட்டும் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நான் பின்னாடி போயிட்டு இந்த ஆல்பம் ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஆல்பமோட டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். இந்த ஆல்பம் ஓப்பன் பண்ணால் அந்த ஆல்பமோட டேட்டாஸ் வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு கம்மியான டேட்டாஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறையா டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஆல்பம்ஸ்க்கு தனித்தனியாக டேட்டா செட் வச்சுட்டு அதை மட்டும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேவிகேஷன் பட்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பட் இப்போ நமக்கு வந்து இந்த பட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கான லாஜிக்கை வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் நேவிகேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா யூஸ் நேவிகேட் அப்படின்ற நம்மளுடைய நேவ்பார் காம்பனெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஒரு கான்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் nav அப்படின்னு. ஓகேவா? இதில் யூஸ் நேவிகேட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஸ் நேவிகேட்டில் இங்கே என்ன ஈஸி ட்ரிக் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை இந்த யூஸ் நேவிகேட்டில் என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னா இந்த யூஸ் நேவிகேட் ஒரு சின்ன சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணும். உங்களுடைய ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை இது வந்துட்டு எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூஸ் நேவிகேட்டுக்குள்ளே இந்த யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணி ஒரு தடவை நம்ம நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆரோ லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த நேவை கால் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான நம்ம இந்த யூஸ் நேவிகேட் என்ன பண்ணும், கரஸ்பாண்டிங்காக என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூஸ் நேவிகேட் என்ன பண்ணும், நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷோ ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்பம் அப்படின்றத பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் -1 அப்படின்றத பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேரெக்டாக கால் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா என்னுடைய ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை ஒரே ஒரு டைம் மட்டும் பேக்குக்கு போகும். அதாவது history.backனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை இன்டர்னலாக அது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்னு போட்டு ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு nav of +1 அப்படி இல்லைனா 1 அப்படின்னு ஆர்டினரியாக 1 அப்படின்னு கொடுத்தாலும் பாசிட்டிவ் ஒன்று தான். இப்படி கொடுத்தோன்னா நம்மளுடைய டேட்டாவை ஒரு டைம் நெக்ஸ்ட் பேஜுக்கு எனக்கு கொண்டு போகும். பேக் போன மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் எனக்கு என்ன பண்ணும், கொண்டு போகும். இதை நான் எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன், ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இதை ஒரு ஆல்பம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் கொடுக்குறேன், பேக் போகுது. திரும்ப ஃப்ரண்ட் கொடுக்குறேன், அதே ஆல்பம் பேஜுக்கு எனக்கு திரும்ப போகுது. திரும்ப நான் பேக் கொடுத்துட்டு போய் இதை ஓப்பன் பண்ணுறேன், திரும்ப பேக் கொடுக்குறேன், ஹோம் பேஜுக்கு வருது. திரும்ப நான் இதை கொடுக்குறேன், எந்த பேஜில் விட்டேனோ அதே பேஜுக்கே போகுது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி அப்படின்னா பேக் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய லாஜிக்கை ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோஃபார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்பிளே ஹோமில் எப்படி ஒரு பர்டிகுலர் ஆல்பத்தை நம்ம வந்து ஷோ பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்ச் பை இன்ச்சாக எப்படி நம்ம அந்த பிளேயரை ப்ளே பண்ண வைக்கிறது, எப்படி வந்துட்டு ஒரு சாங்கை கிளிக் பண்ணால் அந்த சாங் கிளிக் ஆகக்கூடியது அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.